பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கோயிலில் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அந்த சாமி கும்பிட்டு இருக்க ஆளுங்க பூரா போய் சாமி நீ தான் எங்களுக்கு எல்லாம், சாமி சாமி எனக்கு எல்லாம் நீ தான் செய்யணும், பிள்ளைகளுக்கு படிப்பு நீ தான் கொடுக்கணும், என் வீட்டுக்கு நீ தான் நல்லபடியாக இப்போ காப்பாற்றணும், என் மனைவிக்கு சோகம் இல்லை அதுக்கு எல்லாம் நீ தான் சாமி 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 சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அந்த சாமி சிலைய திடீர்னு ஒரு கல் மேலே விழுந்து அந்த சாமி சிலை உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு. உடனே ஒரு குரூப் அந்த சாமி சிலையை கொண்டு போய் ஒரு 75 நாள் வச்சிருந்து, நான் ஒரு கணக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச சிலையை சரி பண்ண முடியாம சுக்கு நூறா நொறுக்கி வெளியில தூக்கி போட்டாங்க. ஐயோ இந்த சிலையை வச்சு தானேயா நம்ம பொழைச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படி ஆகிப்போச்சு இந்த சிலையோட நிலைமை. இப்போ கோயிலில் உண்டியல் வருமானம் போயிடும், நம்மளுடைய பொழப்பே போயிரும் ஐயா, என்னடா ஐடியா பண்ணலான்ட்டு திருப்பி கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த சிலைக்கு பின்னால பல ஒரு 20-30 வருஷமா ஒரு கல்லு சும்மாவே கடந்திருக்கு. ஒரு கல்லு படக்குன்னு பார்த்தாங்க, ஐடியா பண்ணாங்க, மாப்புல கல்ல மேட்ரு பண்ணிடுவோம்டா அப்படின்ட்டு. உடனே அதை சாமின்னு கும்பிட்டா சந்தேகப்படுவாங்கன்ட்டு சின்னசாமி 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 நீதான் சின்னசாமி எங்களை காப்பாத்தன, சின்னசாமி நீதான் சின்னசாமி என் சாமி என் சின்னசாமி நீதான் சாமியை காப்பாத்தின எங்க சின்னசாமி அப்படின்ட்டு அப்படியே ரூட்டை மாத்தி விட்டான். டக்குன்னு அந்த கல்லுக்கு ஒரு விபூதி அடிச்சான், குங்குமத்தை போட்டான், சின்னசாமின்னு பரப்பி விட்டாங்க. எல்லாம் கும்பிட்டுக்கு இருக்காங்க. இப்ப எத சாமிக்கு பின்னாடி சும்மா கிடந்த கல்ல நான் ஒரு ஊர்ல நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற எதையும் நினைச்சு என்னைய சிக்கல் உண்டாக்கிறாதீங்க.